வெல்கம் டு கொஞ்சம் படிங்கப்பா. நம்ம டிஎன்பிஎஸ்சி ப்ரீவியஸ் இயரில் ரீசனிங்கில் கேட்ட கொஷின்ஸ் வந்து பார்த்துட்ருக்கோம். ஏற்கனவே வந்து ஒரு 11 பார்ட் போட்டிருக்கோம். பார்க்காதவங்க பாருங்கள். இன்றைக்கி வந்து 12வது பார்ட் வந்து பார்க்கலாம். ஒரு குறிப்பிட்ட குறியீட்டு மொழியில் ரொட்டி வெண்ணெய் என்றும், வெண்ணெய் பால் என்றும், பால் சட்டை என்றும், சட்டை காலணி என்றும், காலணி சைக்கிள் என்றும், சைக்கிள் கைக்கடிகாரம் என்றும், கைக்கடிகாரம் விமானம் என்றும், விமானம் கப்பல் என்றும் அழைக்கப்படுகிறது. பின் வருவனவையில் அந்த மொழியில் நேரத்தை குறிப்பது எது? நேரத்தை குறிப்பது எதுன்னு கேட்டிருக்காங்க. ஓகேவா? நம்ம நேரம்னா டைம் எதில் பார்ப்போம்? கடிகாரம். அப்போ கை கடிகாரத்தை என்னன்னு சொல்லியிருக்காங்க? விமானம்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? நம்ம இதை தான் பார்க்கணும். நேரத்தை எது குறிக்கவும் கை கடிகாரம், அதை என்னன்னு சொல்லியிருக்காங்க? விமானம். அப்போ அதோட அதுதான் ஆன்சர். ஆப்ஷன் டி தான் ஆன்சர். ஓகேவா? நம்ம கை கடிகாரம்னு போட்டக்கூடாது. கை கடிகாரத்தை இங்கே எப்படி சொல்லியிருக்காங்கன்னா விமானம்னு சொல்லியிருக்காங்க. அதனால் விமானம் ஆப்ஷன். ஓகேவா? அடுத்து 1, 8, 9, 64, 25 என்ற தொடரின் அடுத்த உறுப்பு அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஓகேவா? இப்போ இது எப்படி பண்ணியிருக்காங்க? 1 ஸ்கொயர். ஓகேவா? அடுத்து இது 2 கியூப், 3 ஸ்கொயர், 4 கியூப், 5 ஸ்கொயர். அதாவது ஒன்று விட்டு ஒன்று வந்து ஸ்கொயர் பண்ணியிருக்காங்க. அடுத்தது இது ரெண்டையும் வந்து க்யூப்பில் வந்திருக்கு. ஓகேவா? அப்போ இங்கே அடுத்து வர வேண்டியது என்ன? இதோட இதுதான் வரணும். அப்போ இங்கே 5க்கு அப்புறம் என்ன? 6 இங்கே ஸ்கொயர் முடிஞ்சிட்டு அடுத்து என்ன வரணும்? க்யூப். 6 கியூப் என்ன? 216. சாரி. அப்போ ஆப்ஷன் டி தான் கரெக்டான ஆன்சர். கொடுக்கப்பட்ட எண்களின் இலக்கங்களை தங்களுக்குள் பெருக்கும் போது கிடைக்கும் தொகையின் எந்த எண்ணின் தொகை மிகச் சிறியதாக இருக்கும்? பெருக்கல்னு சொல்லிட்டாங்கன்னு வச்சுங்களேன், நீ என்ன பாருங்கள், ஜீரோ இருக்கான்னு பாருங்கள். எதுலையாவது ஜீரோ இருக்கு. ஏன்னா ஜீரோவோட நம்ம எதை வந்து மல்டிப்ளை பண்ணாலும் நம்மளுக்கு என்ன கிடச்சிரும்? ஜீரோ கிடச்சிரும். அப்போ வந்து அதை பார்த்தீங்கன்னா அதுதான் இப்போ நம்மளுக்கு சின்ன நம்பராக இருக்கும். ஏன்னா மிகச்சிறிய தான் கேட்டிருக்காங்க. மிகப்பெரியனா தான் நம்ம பிகெஸ்ட் நம்பரை வந்து இப்போ பார்க்கணும். மிகச்சிறியன்னு வரும்பொழுது இப்போ இதுக்கெல்லாம் ஒரு ஆன்சர் கிடைக்கும். ஆனால் இதுக்கு என்ன கிடைக்கும்? ஜீரோ. அப்போ கம்பேர் பண்ணும்பொழுது ஜீரோ தான் சின்ன நம்பராக இருக்கும். அப்போ ஆப்ஷன் எது? இதில் தான் நம்மளுக்கு ஜீரோ இருக்குது. ஸோ ஆப்ஷன் டி தான் கரெக்டான ஆன்சர். ஓகேவா? இது உட்காந்து போட்டுட்டுலாம் இருக்காதீங்க. பெருக்கல்னு சொன்னாலே எங்கேயாவது ஜீரோ இருக்கா, எந்த இதுலையாவது அப்படின்னு பாருங்கள். பார்த்துட்டு அதை டைரெக்டாக சூஸ் பண்ணிடுங்க. அடுத்து இந்த சமம் பாருங்கள். 42, 56, 110. அப்போ இங்கே இந்த இடத்துல என்ன வரும்னு கேட்டிருக்காங்க. இது எப்படி பண்ணியிருக்காங்கன்னா 6 × 7 என்ன வரும்? 42 வருமா? அதுக்கப்புறம் 7 × 8 ஒன்று ஒன்றா இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. இங்கே என்ன நம்பர் முடியுதோ அந்த நம்பரை இங்கே எடுத்திருக்காங்க. அதுக்கப்புறம் 1 இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. அப்போ இது எப்படி பண்ணியிருக்காங்க? இது என்ன பண்ணால் அந்த நம்பர் கிடைக்கும்? 11 × 10 பண்ணால் நம்மளுக்கு அந்த நம்பர் கிடைக்குமா? அப்போ அடுத்து என்ன பண்ணியிருக்கணும்? இதில் பிகெஸ்ட் நம்பர் என்ன? 11. அடுத்த நம்பர் என்ன? 12. இதை மல்டிப்ளை பண்ணால் இங்கே வந்துடணும். 6, 7. இந்த 7ஐயே இங்கே எடுத்து 8 பண்ணியிருக்காங்கல்ல, அதே மாதிரி இந்த 11 எடுத்து 12 போடுறோம். ஓகேவா? இப்போ இதை மல்டிப்ளை பண்ணால் நம்மளுக்கு என்ன கிடைக்கும்? 11, 12, 132. அப்போ ஆப்ஷன் பி தான் கரெக்டான ஆன்சர். தொடரில் அடுத்து வருவதை காண்க. இப்போ இதை கொடுத்துட்டு நெக்ஸ்ட் என்ன வரும்னு கேட்டிருக்காங்க. இப்போ இதில் பாருங்கள், பிக்கு அப்புறம் சி, டி, இ. ஓகேவா? அப்போ +3 பண்ணியிருக்காங்க. அடுத்து ஃபர்ஸ்ட் நம்பர் பாருங்கள், FGH. இதுவும் +3 தான். அப்போ அடுத்து என்ன தான் பண்ணணும்? +3 தான் பண்ணணும். ஹெச்சுக்கு அப்புறம் IJK. அப்போ கே இங்கே வருது. இதுலேருந்தே நீங்கள் சூஸ் பண்ணிடலாம். ஓகேவா? அப்போ கே இதில் வருது, இதில் வருது. ஆப்ஷன் டி தான் கரெக்டான ஆன்சர். ஓகேவா? நீங்கள் இதை செக் பண்ணிட்டுலாம் இருக்கணும்னு அவசியமே இல்லை. இன்கேஸ் வந்து இப்போ இன்னும் 2 கேல வந்து ஆன்சர் வருதுன்னா அடுத்தடுத்து என்ன பண்ணியிருக்காங்கன்னு பாருங்கள். ஓகேவா? அடுத்து இதெல்லாம் வந்து +2ல் பண்ணியிருக்காங்க. ஓகேவா? நீங்கள் அதெல்லாம் செக் பண்ண அவசியமே கிடையாது. இதை சூஸ் பண்ணிடலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் யாரும் ப்ரிப்பேர் பண்ணிட்டு தான் அவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். டவுட்ஸ் அண்ட் கமெண்ட்டை வந்து ஃபீட்பேக்கில் சொல்லுங்கள். தேங்க்யூ.